ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வீடியோவில் ஏதாவது ஃபீட்பேக் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்கேஸ் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போட்டு விட்டு போயிடுங்க. வாங்க இந்த வாரம் மூர் மார்க்கெட்டில் என்னெல்லாம் ஸ்பெஷலாக இருக்குன்றதை பார்க்கலாம். கெனானோட ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமரா வந்து சேலுக்கு வச்சுருந்தாங்க. இதோட லென்ஸ் கண்டிஷன் பாருங்களேன், அப்படியே வந்து ஷோரூம் கண்டிஷனில் இருந்தது. இதோட டிஸ்பிளே கூட பார்த்தீங்கன்னா எதுவும் பேர்ன் அவுட் ஆகாமல் ப்ராப்பராகவே இருந்தது. வியூ ஃபைண்டரும் சரி, அதர் பட்டன்ஸ் எல்லாமே வந்துட்டு சூப்பர் கண்டிஷனில் இருந்தது. ஸோ கண்டிப்பாக வந்து இது ஒரு லக்கி பர்ச்சேஸாக தான் இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரீமிங் பாக்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சதுங்க. இது வந்து கூகுள் டிவி சப்போர்ட் பண்ணுறது போல் 4K ஸ்ட்ரீமிங் வரைக்கும் இருக்குது. அண்ட் நிறைய ஆப்ஸும் வந்து லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பக்கா பாக்ஸ் பீஸு 8GB + 128GB போட்டிருந்தது. ஸோ 8GB ரேமும் 128GB கெப்பாசிட்டியும் இருக்கும் போல். ஸோ தேவைன்றவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த நார்மல் டிவியை ஸ்மார்ட் டிவியாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த நேஷ்னல் ரேடியோங்க, இது கைண்ட் ஆஃப் லைக் ஒரு பாப்புலரான AM ரேடியோ தான். இதில் எஃப்எம்லாம் கிடையாது. இது ஒரு பழைய விண்டேஜ் ரேடியோ, கொஞ்சம் திக்காகவே இருக்கும். ஆனால் சிம்பிளான ஒரு சர்க்கியூட் தான். இதில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு 2 பேட்டரி போட்டுட்டு நம்ம AM ரேடியோ மட்டும் கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ சென்னையில் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஸ்டேஷன் தான் மோஸ்ட்லி எடுக்குது. ஸோ 720 kHz வந்துட்டு ஒரு AM ஸ்டேஷன் எடுக்குது. அதுக்கு சப்போஸ் தேவைன்னா செக் பண்ணி பார்க்கலாம், யூஸ் பண்ணி பார்க்கலாம். பட் இது வந்து கைண்ட் ஆஃப் லைக் ஒரு கலெக்டபிள் ஐட்டம் தான் இப்போதைக்கு. அண்டு நம்மளுக்கு இந்த தடவை வந்துட்டு ஒரு சீல்டு கேசட் கிடச்சிது. T சீரீஸ் தான் இது, TDK கிடையாது. பட் இருந்தாலும் ஓகேன்ட்டு அதையும் வாங்கிட்டோம். அண்டு ஸ்லைட் ப்ரொஜெக்டர் யாராவது தேடிட்டுருக்கீங்கன்னா மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ இதோட லென்ஸ் வந்து ரிமூவபிள் லென்ஸ் தான். ஸோ நம்ம வந்து அப்படியே கழட்டி எதாவது க்ளீன் பண்ணால் கூட பண்ணிக்கலாம். அது வந்து உள்ளே ஃபிட் பண்ணும்போது நம்மளுக்கு எங்கே ஃபோக்கஸ் வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம லென்த்து இது பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து வெர்டிகலாக ஸ்லைட்ஸ் வந்து லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது யாருக்காவது தேவைன்னா கூட செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ஒயிட் ஜியோ பாக்ஸ் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. இது ஒயிட்டில் என்ன ஸ்பெஷல்னு தெரில, ஸ்பெசிஃபிக்காக ஒயிட் ஜியோ பாக்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அது வந்து இந்த வாரம் பார்க்க முடிஞ்சுது. அதோடு சேர்த்து பிளாக்கும் இருந்தது. பட் ஒயிட்டு பார்க்குறதுக்கே கொஞ்சம் நல்ல சூப்பராக இருந்தது. பார்க்குறதுக்கு ஒரு ஆப்பிள் டிவைஸ் மாதிரியே இருந்தது. பட் என்ன பர்பஸ்க்கு ஒயிட் டிவைஸ் கேட்குறீங்கன்னு தெரில. ஸோ கூடவே இந்த பிளாக் ஜியோ செட்டப் பாக்ஸஸும் இருந்தது. ஸோ யாருக்காவது தேவைன்னா கூட செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த டேப் நான் லாஸ்ட் டைம் கவர் பண்ணேனான்னு தெரியல. ஸோ இந்த நேஷ்னல் பேனஸ் அன்றைக்கி இந்த வாரமும் இருந்தது. சப்போஸ் யாராவது தேடிட்டுருக்கீங்கன்னா பாருங்கள். அண்ட் நிறைய ப்ளூரே மூவிஸ் வந்து சேலுக்கு வச்சுருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பாப்புலர் டைட்டில்ஸாகவே இருந்தது. ராவணன் அண்ட் அதர் டைட்டில்ஸு. அதில் நிறைய இது காப்பி மாதிரி தெரிஞ்சுது. ஒரு சில இதெல்லாம் ஒரிஜினல் ப்ளூரே டிஸ்க்கும் இருந்தது. ஸோ நம்ம 1-2 டிஸ்க்கு வந்து பார்த்து வாங்கிட்டோம் இதிலேருந்து. ஸோ நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ஹாலிவுட், பாலிவுட் எல்லாமே இருந்தது. தமிழ் மூவிஸும் இருந்தது. ஸோ பார்த்திங்கன்னா துப்பாக்கி அண்ட் அதர் தமிழ் மூவிஸும் இருந்தது. அண்ட் இது வந்து சாம்சங் டிவியோட ஒரு வைஃபை டாங்கிள் இது. ஸோ டிவி ஸ்மார்ட் டிவியில் வந்துட்டு நம்ம இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த டிவைஸ் யூஸ் பண்ணுறது. அதுக்கு ஒரு எக்ஸ்டெண்டரும் வச்சுருந்தாங்க. சப்போஸ் வந்து டிவியில் வந்து நம்ம கனெக்டர் சரியாக மாட்ட முடியாட்டி இதை வச்சு நம்ம அப்படியே ஒரு பெண்டு வந்து நம்ம கொடுத்து நம்ம டிவிலேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிவைஸும் வந்து சேலுக்கு இருந்தது. இது வந்து ஒயர்லெஸ் லேன் அடாப்டரு, ஸ்மார்ட் டிவிக்கு வந்து ஒரு வைஃபை எக்ஸ்டெண்டர் மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் நிறைய இந்த DDR2 ரேம்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சதுங்க. இதில் வந்து ஹீட் சிங்கோட இருந்தது. ஸோ DDR2 வந்து அந்தளவுக்கு ஹீட் ஆகுமான்னு தெரியல. பட் இது வந்து ஹீட் சிங்கோட இருந்தது. ஒன்று வந்து 1GB கெப்பாசிட்டியில் இருந்தது ஒரு ரேம் ஸ்டிக்கும். ஸோ ஹீட் சிங்க் அண்டு DDR2ன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கான்ஃபிகரேஷனில் 2 ரேம் ஸ்டிக் இருந்தது. சப்போஸ் தேடிட்டு இருக்கீங்கன்னா பாருங்கள். அண்ட் PlayStation 2 அதுவும் வந்து அவைலபிளாக இருந்தது. ஸோ PlayStation இருக்கான்னு கேட்டுட்ருக்கீங்க. அப்பப்போ வந்து இது சேலுக்கு வரும். ஸோ வந்த உடனே சீக்கிரமாகவே சேல் ஆகிடும். இதோட போர்ட்ஸ் இதெல்லாம் பாருங்கள் கண்டிஷன்லாம். இதெல்லாம் வந்து ஓகேவான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில டைம் டிஸ்க் ரீட் ஆகாமல் பிரச்சனை வரும். அண்ட் ஆங்கியோட ஒரு CD பிளேயர் வந்து அப்போ தாங்க கொண்டு வந்திருந்தாங்க 2 வீலரில். ஸோ அப்படியே எடுத்து செக் பண்ணி பார்த்தேன் நான், ஏதாவது கண்டிஷன் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ பவர் ஆன் பண்ணி பார்க்கும்போது ஆன் ஆயிடுச்சு. பட் ட்ரே எதுவுமே வந்து ஓப்பன் ஆகலை. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் அது பெல்ட் எல்லாம் வந்து டேமேஜ் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் பர்ச்சேஸ் பண்ணவருக்கு டக் ஹண்ட் கேம் விளையாடுறவங்களுக்கு இந்த துப்பாக்கி பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை வந்து நம்ம சின்ன வயசில் இதை கேட்ரிட்ஜ் கேமோட கனெக்ட் பண்ணி விளையாடிருப்போம்.
ஸோ அதோட இந்த யூனிட் மட்டும் தனியாக வந்து சேல்க்கு இருந்தது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த உள்ள லென்ஸு வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப நாள் யோசிப்பேன் நான், இது எப்படா இது ஒர்க் ஆகுது, நார்மல் டிவிலேருந்து எப்படி இது வந்து டிடெக்ட் ஆகி ஒர்க் ஆகுதுன்ட்டு. அதெல்லாம் ஒரு அதிசயம் தான் அந்த டைமில். அண்ட் இந்த டிஃப்ரெண்ட்டான ஒரு லேண்ட்லைன் ஃபோன் பார்க்க முடிஞ்சதுங்க. உள்ள நடுவில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயில் கிளாக் மாதிரி இருந்தது, அண்டு கீபேட் வந்து மேலேயே இருந்தது. அண்ட் இது வந்து ஏர் குவாலிட்டி மானிட்டர் டிவைஸ் இது. ஸோ இதுவும் பாருங்கள் சேலுக்கு இருந்தது. ஸோ இதில் வந்து நிறைய அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் செக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் போல். அண்டு நம்ம ரூமில் வந்துட்டு எந்த அளவுக்கு டஸ்ட் இதெல்லாம் இருக்குது, ஏரோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை செக் பண்ணுறது. அண்ட் இது வந்து சைட்லலாம் கொஞ்சம் ரஸ்ட்டாக இருந்தது, ஒர்க் ஆகுமான்றது டவுட்டு தான். பட் இதுவும் வந்து சேலுக்கு வச்சுருந்தாங்க. ஸோ 2 பீஸ் என்னமோ இருந்தது. அண்ட் இது பாருங்களேன், ஒரு கொரியன் சீரீஸாக என்னன்னு தெரியல, இது சைனீஸ் சீரீஸாக என்னன்ட்டு. பட் ஒரு சீரீஸே வந்து அப்படியே டிஸ்கில் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ ஃபுல் பேக்கு. இதுக்கெல்லாம் யார் இன்ட்ரெஸ்டடுன்னு தெரியல, யார் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்கன்னு தெரியல. பட் இதெல்லாம் கூட சேலுக்கு வச்சுருந்தாங்க. கூடவே நிறைய அந்த டிவிடிஸ் எல்லாம் இருந்தது. அண்ட் விண்டோஸ் NT யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது, அதோட இன்ஸ்டலேஷன் டிஸ்க்கு பாருங்கள். நம்ம சிடி இன்ஸ்டலேஷன் டிஸ்க் பார்த்துருப்போம், ஃப்ளாப்பியில் பார்த்துருக்கீங்களா? ஸோ இது வந்து சீல்டு காப்பியாகவே வச்சுருந்தாங்க விண்டோஸ் NT. அண்ட் பிபிசியோட ஒரு பிளானட் எர்த் டிவிடி டிஸ்க் வந்து இருந்ததுங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 டிவிடி டிஸ்கோ என்னமோ இருந்தது. ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபோல்டு பண்ணி வச்சுருந்தாங்க. நல்லாவே இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் அந்த டிஸ்கெல்லாம் இப்போ கலர்ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த கலெக்டபிள் ஐட்டம் தான். அண்ட் வித்தியாசமான ஒரு கிராபு நண்டு. ஸோ இது என்னடா கிளாக்காக என்னன்னு பார்த்தேன் நான், ஆனால் ஒன்றும் தெரியல. இது வந்து ஒரு 3 வோல்ட் பின் அடாப்டர் இன்புட் இருக்குது அண்ட் ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்குது. ஸோ நம்ம எப்படி இப்போ கரண்ட்டில் கனெக்ட் பண்ணால் இது பாட்டுக்கு நகர்ந்து ஓடிட்டு இருக்குமா, இல்லை பேட்ரி போடுறதுக்கு ஆப்ஷனும் வந்து தெரியல. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு கிரெடிட் கார்டு சைஸில். நான் ஃபஸ்ட்டு இது ரிமோட்டுன்னு நினச்சேன், பட் அப்புறமா தான் க்ளோஸராக பார்க்கும்போது இது வந்து ஒரு ஃபோன் மாதிரி தெரிஞ்சுது. ஸோ யாராவது இந்த மாதிரி ஃபோன் பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ க்யூட்டாக காம்பேக்டாக இருக்குது பாருங்களேன். கிட்டத்தட்ட ஒரு கார்டு, கிரெடிட் கார்டோட கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக உள்ள மாதிரி தான் இருக்குது. அண்ட் வித்தியாசமான ஒரு வாக்மேனும் பார்க்க முடிஞ்சதுங்க. ஃபிலிப்ஸோட ஒரு பீட்சாவோட ஒரு ஸ்லைஸ் மாதிரி இருந்தது. அண்ட் இதில் ஸ்பீக்கரோடு இருந்ததுங்க. அதுதான் கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. மேலே பார்த்தீங்கன்னா கேசட் போடுற மாதிரி, கீழே வந்து ஸ்பீக்கர். ஸோ செம்மையாக இருந்தது டிசைனு, ஒரு யூனிக்கான டிசைன். பட் பரவாயில்ல, இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டான வாக்மேன்ஸ் எல்லாம் கூட அந்த டைமில் இருந்திருக்கு பாருங்களேன். நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனும் நல்லா சூப்பராகவே இருந்தது. ஒரு வித்தியாசமான ஃபிலிப்ஸ் 2-in-1 பார்க்க முடிஞ்சதுங்க. இதை பாருங்களேன் எப்படி இருக்குது ஷேப்பு. பின்ன கீழே வந்து ஏதோ ஒரு ஸ்பீக்கரை தனியாக வச்சு அதுக்கு மேலே ஒரு டேப் ரிகார்டர் வச்ச மாதிரி இருக்குது. பட் இது எல்லாமே வந்து ஒரு பீஸ் தான், ஒரு யூனிட் தான். இப்படி விசித்திரமான டிசைன்லலாம் வந்து இப்போ தான் பார்க்குறேன் நான். இந்த மூர் மார்க்கெட் ஆர் பல்லாவரம் சந்தையிலலாம் இந்த மாதிரி விசித்திரமான ஐட்டங்கள்லாம் பார்க்க முடியுது. ஸோ பாருங்களேன், இதெல்லாம் கூட அந்த காலத்தில் இருந்திருக்கு, இப்படியெல்லாம் ஒரு ஷேப் அண்ட் சைஸில். அண்ட் அமேசானோட ஒரு எக்கோ டாட் பாக்ஸ் பீஸாகவே வச்சுருந்தாங்க. ஐ திங்க் ஒரு ரீஃபர்பிஷ்ட் யூனிட்னு நினைக்கிறேன். பட் பாக்ஸ் பீஸாகவே இருந்தது, நல்ல கண்டிஷனாகவே இருந்தது. ஸோ யாராவது எக்கோ டாட் தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதிரி வந்து அப்பப்போ ஏதாவது மாட்டோம், வாங்கிக்க வேண்டியது தான். அண்ட் ஒரு சோலார் பவரில் சார்ஜ் ஆகிற மாதிரி ஒரு யூனிட்டுங்க. AA பேட்டரி வந்து இதில் வச்சு சோலார் பவரில் சார்ஜ் ஆகிற மாதிரி. நான் இந்த மீட்டரை வந்து கவனிச்சிட்டே இருந்தேன். சோலார் பவர் காட்டும் போது ஏதாவது மீட்டரில் சேஞ்ச் வருதான்ட்டு. ஒன்றுமே சேஞ்ச் வரவே இல்லை. சரி இது ஒர்க் ஆகலைன்னு சொல்லி நானும் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறமா தான் மீட்டர் கவனித்தா அது வந்து மில்லி ஆம்ப்ஸு. ஸோ கரண்ட் எவ்வளோ வந்து பேட்ரி எடுக்குதுன்றதை மெஷர் பண்ணுறதுக்கு, வோல்ட் மெஷர் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ இது வந்து மேபி ஒர்க் ஆகலாம். பட் இதுவும் வந்து சேலுக்கு வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி டேரெக்டாக சோலார்லேருந்து யூஸ் பண்ணுறதும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஒரு ஸ்டீரியோ ஆம்ப் ஒன்று வச்சுருந்தாங்க. இதுவும் வந்து கொஞ்சம் நல்ல பிராண்டு தான் இது. பட் சில அந்த லுக்கு பார்க்கும்போது எனக்கு ஒரு டவுட்டாகவே இருந்தது, இது வந்து பவர் ஆன் ஆகுமா இல்லையான்ட்டு. செக் பண்ணி பார்க்க முடியாதுன்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா இந்த பவர் கொடுக்கறதுக்கு அவங்ககிட்ட பவர் சோர்ஸ் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் வாங்கிட்டு போய் தான் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணுன்னாங்க. பட் இது வந்து ரிஸ்க் எடுக்க முடியாது. நம்ம மெயின் டிரான்ஸ்ஃபார்மர் போயிடுச்சுன்னா அதுவே வந்து ஹெவி காஸ்ட்டாக வரும். பேட்டரியில் ஆப்ரேட் ஆகிற ஒரு பெண்டுலம் கிளாக் ஒன்று பார்க்க முடிஞ்சதுங்க. இது வந்து வித்தியாசமான ஒரு ஷேப்பில் இருந்தது. நம்ம அப்படியே ஆணியில் மாட்டி விட்டால் மொத்த யூனிட்டே வந்து அப்படியே ஸ்விங் ஆகிற மாதிரி ஒரு செட்டப் போல். ஸோ ஸ்விங் பண்ணி பார்த்தோம், ஓகே தான். பட் இதெல்லாம் கூட ஒரு டைப் ஆஃப் டிசைன் தான். நம்ம வந்து வெறும் அந்த கீழே உள்ளது மட்டும்
ஸ்விங் ஆகாமல் மொத்த யூனிட்டே வந்து ஸ்விங் ஆகிறது. பாட்காஸ்ட் மைக் ஒன்று பார்க்க முடிஞ்சதுங்க. ஸோ ஆடியோ டெக்னிக்காக நல்ல பிராண்டு தான் இது. அதிலேருந்து ஒரு பாட்காஸ்ட் மைக்கு, பாட்காஸ்ட் இல்லை நார்மல் ரெக்கார்டிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், சாங் ரெக்கார்டிங் இதுக்கெல்லாம். ஸோ ஒரு நல்ல கண்டிஷனில் புது பீஸாகவே தெரிஞ்சது இதுவும் வந்து சேலுக்கு வச்சுருந்தாங்க. அண்ட் சோனியோட ஒரு வித்தியாசமான ஒரு டிவிடி பிளேயருங்க. இதோட ஷேப்பை பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் கூட இருந்திருக்கு பாருங்கள் ஒரு டிவிடி பிளேயர். ஸோ நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இது வந்து பியூர் டிவிடி அண்டு ஆடியோ சிடி போட முடியும்னு நினைக்கிறேன். அண்ட் நோக்கியாவோட ஒரு பழைய 3310 மாடல் வந்து சேலுக்கு வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண மலரும் நினைவுகள்லாம் பார்க்கும்போது வந்துட்டு போச்சு. அண்டு யாருக்கெல்லாம் இந்த மொபைல் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு கூட வந்து இந்த பிளாக்பெரி ஃபோனும் வச்சுருந்தாங்க. அது கொஞ்சம் இல்லை, ரொம்பவே வந்து கொஞ்சம் டேமேஜாக தான் இருந்தது. அண்ட் இந்த செட்டை பாருங்களேன், வீடியோகானோட ஒரு டபுள் டெக் கேசட் பிளேயர். அண்ட் இதோட ஷேப்பை பார்த்தா ஏதோ ஒரு ராக்கெட் மாதிரி இருக்குது. இப்படியெல்லாம் கூட டிஃப்ரெண்ட் சைஸ் அண்ட் ஷேப்லலாம் இருந்திருக்கு பாருங்களேன் வீடியோகானில். ஸோ ஹை ஸ்பீட் டப்பிங் பண்ணலாம் இதில், டபுள் கேசட் போடுற மாதிரி இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி ஒரு பேக் இருந்தது. சரி என்னடா இதுன்னு பார்த்தா இதில் வந்து ஒரு பேக்கில் 2 சீல்டு கேசட் இருந்தது. ஒன்று வந்து கொஞ்சம் மூவிஸ் எல்லாம் வச்சு, இன்னொரு கேசட் வந்து ஒரு மிக்ஸ் மாதிரி, டிஃப்ரெண்ட் மூவிஸ்லேருந்து வர மிக்ஸ் மாதிரி 2-3 பேக் இருந்தது. அதில் 2 பேக் பார்த்திங்கன்னா ஒன்றுலேயும் வித்தியாசமாக இருந்தது. ஸோ இதான் வந்து ஒரு யூனிஃபார்மாக ஒரு 3 மூவிலேருந்து சாங்ஸ் வந்து ஒரு கேசட்டில் போட்டு வச்சுருந்தாங்க. இன்னொரு கேசட் பார்த்திங்கன்னா ஒரு ரேண்டம் மிக்ஸ் மாதிரி. ஸோ டிஃப்ரெண்ட் மூவிஸ்லேருந்து டிஃப்ரெண்ட் சாங்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் பக்கத்தில் இன்னொரு கேசட்லேயும் இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் சாங்ஸ் இருந்தது. ஸோ இந்த கேசட்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது பார்க்கல, நீங்கள் பின்னாடி வந்து நல்ல டைட்டில்ஸே வந்து உங்களுக்கு மாட்டோம். ஸோ ஒரு சாங்கும் வந்து டிஃப்ரெண்ட் யூனிக் டைட்டில்ஸ் மாட்டோம். அண்ட் அமேசானோட ஒரு ஃபயர் ஸ்டிக் ரிமோட்டுன்னு நினச்சி எடுத்தோம். இது ஆக்சுவலாக வந்து ஃபயர் ஸ்டிக் ரிமோட் இல்லை போல், ஏதோ ஒரு டூப்ளிகேட் ரிமோட் தான். இதில் உள்ள பட்டன் பார்த்தீங்கன்னா கூகுள் ஸ்பெசிஃபிக் பட்டன்ஸ் இருந்தது. ஸோ அதுலேருந்தே தெரியுது இது வந்து ஃபயர் ஸ்டிக் ரிமோட் கிடையாதுன்ட்டு. டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெட்ரோ கேம் பார்க்க முடிஞ்சதுங்க. வித் செப்பரேட் ஜாய்ஸ்டிக்கோடே இருந்தது. பிராண்ட் என்னன்னு தெரியல, எஸ்யூபின்னு போட்டிருந்தது. இதுவும் வந்து சேலுக்கு வச்சுருந்தாங்க. ஐரோபோ பிராண்ட்லேருந்து ஒரு வேக்யூம் கிளீனர் ஒன்று சேலுக்கு வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட் கிட்டாகவே இருந்தது. ஸோ வித் சார்ஜிங் ஸ்டேஷனோடையே இருந்தது. பட் பார்க்கும்போது ஏதோ வந்து மிஸ் ஆகிற மாதிரியே ஒரு ஃபீல். ஒன்று டேமேஜ்டு கண்டிஷனாக இல்லை ஏதோ பார்ட்ஸ் மிஸ் ஆகுதான்ற மாதிரியே ஒரு ஃபீலில் இருந்தது. பட் இது வந்து சேலுக்கு வச்சுருந்தாங்க. சப்போஸ் இதை யூஸ் பண்ணவங்க இல்லை தேவைப்படுறவங்க வந்து செக் பண்ணி பாருங்கள். மேபி இது வந்து அப்படியே அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஒர்க் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த ரேடியோ வந்து சேலுக்கு வச்சுருந்தாங்க. இது வந்து ஒரு பாக்கெட் ரேடியோ டைப்பில் தான் வரும். சரி, ஏற்கனவே வந்து நிறைய பேர் வேறு பாக்கெட் ரேடியோ கேட்டுட்ருக்கீங்கன்றனால இதை செக் பண்ணி பார்த்தேன். பட் கடைக்காரர் வந்து இது நீடில் ஒர்க் ஆகலைங்க அப்படின்னாரு. உங்கள் நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பரவாயில்ல, அவர் சொன்னதுக்கப்புறமா தான் செக் பண்ணால் நிஜமாகவே வந்து நீடில் ஒர்க் ஆகலை. பரவாயில்ல, இவ்வளோ ஹானஸ்ட்டாக வந்து அவர் சொல்லிகிட்டு இருந்தார். ஸோ பக்கத்தில் வந்து 2 சிசிடிவி கேமராஸ் இருந்ததுங்க. இது வந்து ப்ரொஃபஷ்னல் டைப் கேமராஸ்ன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லாங் ரேஞ்செல்லாம் எடுக்கிற மாதிரி பாஷ்க்கு கம்பெனிலேருந்து உள்ளது. ஐபி பேஸ்டு கேமரான்னு நினைக்கிறேன். ஸோ ஈத்தர்நெட் போர்ட் ஆப்ஷன் இருந்தது. ப்ளஸ் இந்த நார்மல் அனலாக் அவுட்புட்டும் இருந்தது. ஸோ 2 யூனிட் வச்சுருந்தாங்க. ஒன்று நல்ல கண்டிஷனில் இருந்தது, இன்னொன்று கொஞ்சம் டேமேஜ்டு மாதிரி இருந்தது. அண்ட் இந்த வாரம் தப்லாலாம் பார்க்க முடிஞ்சதுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா பேக்கோடே வச்சுருந்தாங்க. ஸோ நல்ல கண்டிஷனில் தான் இருந்தது. ஸோ இது யாராவது தப்லா தேடிட்டுருக்கீங்கன்னா பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பக்கா ஃபுல் பேக்கேஜாக பார்க்குறது வந்து கொஞ்சம் அதிசயம்தான். அண்ட் என்னன்னு தெரிலங்க, இன்றைக்கி நிறைய இந்த ஆடியோ கேசட்ஸ் இருந்தது. எல்லாமே வந்து புவர் குவாலிட்டியில் தான் இருந்தது. நிறைய இதுக்கு கேஸே இல்லை, கவரே இல்லை. ஆனால் டைட்டில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா செம டைட்டில்ஸுங்க. மைக்கேல் மதன காமராஜன். அண்ட் அதில் இடையில வந்து ஒரு டைப் 2 கேசட் வேறு இருந்தது. இது வந்து எப்படி இந்த மிக்ஸில் வந்து மாட்டிக்கிச்சுன்னு தெரில. ஸோ மேக்ஸலோட ஒரு 90 மினிட்ஸ் டைப் 2 கேசட்டு. அண்ட் இதெல்லாம் பாருங்களேன், அஞ்சலி அண்டு நிறைய இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் லூஸில் தான் இருந்தது கேசட்ஸு. பக்கா டைட்டில்ஸு, பட் எதுக்குமே வந்து கவர் இல்லை. அண்ட் இது வந்து லக்ஸ் மீட்டர். ஸோ நிறைய கேமராமேனுக்கு இது மேஜராக யூஸ் ஆகும். ஸோ என்வாமெண்ட்டில் வந்து என்ன மாதிரி லைட்டிங் இருக்குன்றதை பார்த்துட்டு ஃப்ளாஷ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒர்க்கிங் யூனிட்டாகவே இருந்தது. பட் லெவல் வந்து சேஞ்ச் ஆன மாதிரி தெரியல. ஸோ எந்த வேல்யூ காமிச்சாலும் அது ஒரு ஃபிக்ஸ்டு வேல்யூவாகவே அவுட்புட் காமிச்சிட்டு இருந்தது. இதில் வந்து நம்ம ரேஞ்ச் யூனிட் கூட செட் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் ரேஞ்சுக்கு வந்துட்டு என்ன எப்படி மெஷர் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் நம்ம இதில். ஸோ இது வந்து மேஜராக அந்த கேமராமேன் அந்த மாதிரி லைட்டு செட்டிங்ஸை பார்க்குறவங்களுக்கு வந்து இது மேஜராக யூஸ் ஆகும். ஸோ இதுவும் வந்து சந்தையில் அவைலபிளாக இருந்தது. ஐ மீன் மூர் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருந்தது.
அண்டு கேமிங் கீபோர்டு ஒன்று பார்க்க முடிஞ்சுதுங்க. பாருங்கள், இதில் இந்த கீஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக கலரில் வந்துட்டு டால் அடிச்சிட்டு இருந்தது. ஆரஞ்சு கீஸு, மீடியா கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து செப்பரேட் கீஸாகவே வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கீபோர்டு எதாவது தேடிட்டுருக்கீங்கன்னா மூர் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த ரெட் கலர் பேனசானிக்கு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்குங்க. ரெட் கலரில் உள்ள 2-in-1. அண்ட் இது வந்து ஷாப் ஓனர் வந்து இது ஒர்க் ஆகிற கண்டிஷனில் தான் இருக்குன்ற மாதிரி சொன்னார். பட் நம்ம வந்து இதை ரிஸ்க் எடுத்து தான் வாங்கணும். இந்த மாதிரி செட்ஸ் எல்லாம் நம்ம செக் பண்ணுறோன்னா. கூகுளோட ஒரு நெஸ்ட் ஹப் இருந்தது. பேக்கு தான் கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் கண்டிஷனில் இருந்தது. பட் ஃப்ரண்ட்டு பேனல்லாம் பார்க்கும்போது பக்காவாக இருந்தது. ஸோ ஸ்பேருக்கு இல்லை ஒரு ஸ்டாண்ட் பைக்கு வந்து இதை கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். கிரண்டிக்கோட ஒரு கார் செட்டு ஒன்று பார்க்க முடிஞ்சதுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிடி அண்ட் கேசட் வந்து சப்போர்ட் பண்ணுறது. பின்னாடி போர்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரிக் போர்ட்ஸாகவே தான் இருந்தது. ஸோ நார்மல் கேபிள் கனெக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ கிரண்டிக் வந்து ஒரு ஜெர்மன் பிராண்ட் இது. ஸோ அதிலேருந்து ஒரு கார் செட்டு வந்து அண்ட் ஃப்ரண்ட் டிசைன் வந்து ஒரு சிம்பிள் டிசைன் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த ஜாய்ஸ்டிக் பாருங்களேன், இது வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது. இது என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்கன்னே தெரியல. கண்டிப்பாக இது ஒரு ஃபங்க்ஷனல் யூனிட் மாதிரி தான் தெரிஞ்சுது. ஆனால் ரொம்ப சின்னதாக இருக்குது. இதை வச்சு எப்படி தான் ஒரு கையில் ஆப்ரேட் பண்ண முடியும், இல்லை 2 கை வச்சு ஆப்ரேட் பண்ண முடியும்னு தெரியல. என்ன பர்பஸ்க்குன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஒரு விண்டேஜ் டைப்பில் ஒரு பட்டன் டைப் லேண்ட்லைன் ஃபோன் வந்து பார்க்க முடிஞ்சுது. இதெல்லாம் வந்து நம்ம பழைய மூவிஸில் கூட பார்த்துருப்போம். இந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த ரிசீவர் யூனிட்டு. பட் இது ராட்ரி டைப்பாக இருந்திருந்தால் செம்ம வேல்யூவாக இருந்திருக்கும். ஃபுல்லாக வந்து பட்டன் டைப்பாக வச்சுருந்துருக்காங்க. மேபி ஒரு ரெப்ளிகா கூட இருக்கலாம், ஒரு விண்டேஜ் டைப் மாதிரி தெரியல. அண்ட் ஏகப்பட்ட விண்டேஜ் ஐட்டம்ஸ் ஏதோ ஸ்டூடியோஸ்லேருந்து வந்திருக்கு போலங்க. ஃபுல்லாக வந்து இந்த கேசட் டு கேசட் காப்பியர், இந்த பிரிண்டர்னு சொல்லுவாங்களே அந்த டைப்பு ஏகப்பட்டது வச்சுருந்தாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் கேசட் போட்டுட்டு நிறைய வந்து பேரலாக ஹை ஸ்பீடில் வந்து டூப்ளிகேட் பண்ணலாம். அதுக்கான டிவைஸ் வந்து ஒரு 2-3 வச்சுருந்தாரு. இதெல்லாம் வந்து ஹை காஸ்ட் டிவைசஸ்ஸு. ஸோ அந்த நடுவில் கேப் இருக்குல்ல, அதுக்கான யூனிட்டை வந்து தனியாக கழட்டி வச்சுருந்துருக்காரு போல். அண்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு செகண்ட் யூனிட்டு. இதுலேயும் வந்து ஒரு மெயின் கேசட் அண்ட் 4 கேசட் போடலாம். அண்ட் ரீல் டு ரீல் ஒரு ப்ரொஃபஷ்னல் டைப் பிளேயர் இருந்ததுங்க. இது பாருங்களேன் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்ட்டு. ஐ திங்க் இதுலேயும் வந்து 10 inch வரை தான் ரீல்ஸ் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் செம்ம குவாலிட்டியில் இருந்தது பார்க்குறதுக்கு. ப்ரீமியம் செட் இதெல்லாம் ஒர்க் ஆச்சுன்னா எங்கேயோ போகும். ஸோ நல்லா எல்லாமே வந்து ஸ்டூடியோஸ்லேருந்து வந்த குவாலிட்டி போல். அண்ட் இன்னொரு யூனிட் ஏதோ இருங்க ஓப்பன் பண்ணி காட்டுறேன்னு பாருங்கன்ற மாதிரி சொன்னார். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சிசிபி தான், சோனியோடது கேசட் டு கேசட் பிரிண்டர். இது வந்து 4 யூனிட் வரும். அதாவது ஒரு மெயின் கேசட் அண்டு 3 கேசட் வந்து பேரலில் நம்ம வந்து ஹை ஸ்பீடில் அப்படியே டப் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நம்மளும் ஒன்று பல்லவர் சந்தையிலேருந்து வாங்கியிருந்தோம். அது பெல்ட்டு பிரச்சனையால் அப்படியே வச்சது. பெல்ட்டும் கிடச்சிருச்சு, பட் அதை எடுத்து இன்னும் ரிசீவ் பண்ணல. அது ஏதாவது ஒரு நாள் பார்த்து அது வந்து ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணி பார்க்கணும். பட் இதெல்லாம் வந்து செம்ம யூனிட்டுங்க. ஒர்க் ஆச்சுன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம ஒரு கம்பெனி கேசட்லேருந்து டக்குன்னு அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் மல்டிபிள் கேசட்ஸ்க்கு. அண்ட் நிறைய சவுண்ட் கார்டு இதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து சிஸ்டமில் யூஸ் பண்ணுற மாதிரி கார்ட்ஸு. அண்டு ஒரு டேப் இருந்ததுங்க. இது வந்து ரீல் டு ரீல்க்கான டேப் தான் இது. இதோட ஃபில்ம் குவாலிட்டி பாருங்களேன், அந்த டேப்போட ஃபில்ம் குவாலிட்டி அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. செம்ம திக்காக, கிட்டத்தட்ட வந்து ஒரு ரிப்பன் மாதிரி, பிளாஸ்டிக் ரிப்பன் மாதிரி தான் இருந்தது. அது அவ்வளோ வந்து செம்ம திக்காக இருந்தது. ஸோ ஸ்டூடியோலாம் பார்த்திங்கன்னா ஹை கிரேடில் வச்சுருப்பாங்க ஆடியோவோட ஸ்டோரேஜ் இது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த குவாலிட்டியும் வந்து அதில் தெரிஞ்சுது. ஸோ இதெல்லாம் வந்து ஹோம் யூஸ்க்கு யூஸ் பண்ண செம்ம தாறுமாறாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹார்மோனியம் இருந்தது ஒரு நல்ல கண்டிஷனில். ஸோ இது ஸ்க்ரீன் இது பண்ணி பார்க்கும்போது அந்த லிவரில் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆன மாதிரி தெரிஞ்சுது. பட் இதில் நம்ம எக்ஸ்பர்ட் கிடையாது. இது எக்ஸ்பர்ட் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் இது வந்து ரியலாக ஃபங்க்ஷனலாக இருக்கா இல்லையான்ட்டு. அண்ட் இந்த ரிமோட்டு பாருங்களேன், இது வந்து ப்ளே ஸ்டேஷனுக்கான ரிமோட்டுன்ற மாதிரி போட்டிருந்தது. ஒரிஜினல் ரிமோட்டாக என்னன்னு தெரியல, கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் இருந்தது. பட் இதில் சர்ப்ரைஸ் விஷயம் என்னென்னா அதில் ஒரு ஃப்ளிப் இருக்கும் பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா PS3க்கான ஒரு ரிமோட்டு. ஃப்ளிப் பண்ணோன்னா உள்ளே வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு கீபோர்டு ப்ளஸ் ஜாய்ஸ்டிக் எல்லாம் கூட இருந்தது அதுக்குள்ளேயே. ஸோ நல்லா இருந்தது. அந்த ஃப்ளிப் டைப் பார்க்கும்போதே வந்து ஒரு சூப்பர் இதாக தெரிஞ்சுது. ஸோ இது வந்து சேல்க்கு இருந்தது வித் சார்ஜிங் கிராடிலோடே இருந்தது. ஸோ அதிலே வந்து நம்ம போட்டு அப்படியே சார்ஜ் பண்ணிக்கலாம் அதை. அண்ட் போஸோட ஒரு அடாப்டர் பார்த்தங்க, எவ்வளோ ஸ்லிம்மாக இருக்குது பாருங்களேன். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் டைப்பெல்லாம் போய் SMPSல வந்து அவ்வளோ ஸ்லிம்மாக கொண்டு வந்துட்டாங்க.
அண்ட் அகெயின் வந்து ஒரு ப்ளூரே செட்டு பார்க்க முடியுது. இது வந்து வேறு ஒரு ஷாப்பில் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே வந்து ஒரிஜினல் காப்பின்ற மாதிரி சொன்னார். இது வந்து பின்னாடி பார்க்கும்போது அப்படியே கிட்டத்தட்ட ஒரிஜினல் மாதிரி தான் இருந்தது. ஸ்க்ராட்சு எதுவுமே இல்லைங்க. அவ்வளோ வந்து அப்படியே கண்ணாடி மாதிரி சூப்பராக இருந்தது. ஸோ ஒரு 3 டிஸ்க் தான் வச்சுருந்தாரு. ஆப்பிளோட ஒரு ஏர்போர்ட் எக்ஸ்ட்ரீம் இருந்ததுங்க. இது வந்து ரவுட்டராகவும் ஆக்ட் ஆகும். அண்ட் இதுக்குள்ளே வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்கும். அதையும் வந்து நம்ம பேக்கப் டிஸ்க்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்டயும் ஒன்று இருக்குது. நான் ஒரு பல்லாவரம் சந்தையிலேருந்து தான் வாங்கியிருந்தேன். இப்போ வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கு. நல்ல பேக்கப்புக்கெல்லாம் வந்து செம்மையாக யூஸ் ஆகுது. நான் வச்சுருக்கிறது வந்து 2 TB கெப்பாசிட்டி. இது எவ்வளோன்னு கெப்பாசிட்டி பார்க்க முடியல. வித் ஒரிஜினல் அடாப்டரோடே இருந்ததுங்க, ஆப்பிள் அடாப்டர். அண்ட் அதே ஷாப்பில் வந்துட்டு இந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவியும் ஒன்று சேலுக்கு வச்சுருந்தாங்க. அப்போ தான் வந்ததுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வர மாதிரி ஒரு டிசைன். அண்ட் பக்கத்தில் ஒரு ஷாப்பில் வந்து ஏகப்பட்ட ஐஃபோன்ஸு ஸ்பேர்ஸ் வச்சுருந்தாங்க. இது வந்து சப்போஸ் எதாவது டிஸ்பிளே பேட்ரி ஏதாவது தேவைன்னா கூட இங்கே செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பழைய மாடல் ஐஃபோன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ரோஸ் கோல்டு, நார்மல் இது அடாப்டர்ஸ் இதெல்லாம் இருந்தது. அண்டு டிடிகேவோட ஒரு கேசட் பவுச்சோடு இருந்ததுங்க. இந்த மாதிரி பார்க்குறது கொஞ்சம் ரேர் தான். ஸோ ஒன் டைம் ரெக்கார்டட் கேசட்ஸு யூஸ்வலாக நம்ம பார்க்கலாம், நிறைய சந்தையிலையும் பார்ப்போம், மூர் மார்க்கெட்லேயும் பார்க்க முடியும். பட் இந்த மாதிரி லெதர் பவுச்சோட வந்துட்டு ரேரு. அண்ட் அதில் ஜிப்பு வந்து போயிருந்தது. நம்ம சும்மா விட்டுருவோமா, உடனே ஆப்போசிட்டில் வந்து ஒரு கடை இருந்தது, பேக் தைக்கிற கடை. ஸோ அங்கேயே வந்துட்டு நம்ம அவங்கக்கிட்டே கொடுத்து இது வந்து ஜிப்பு ரெடி பண்ண முடியுமான்னு கேட்டால் அவர் வந்து பண்ணலாம்னு சொல்லி அப்பயே வந்து இன்ஸ்டண்ட்டாக ஜிப்பை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். ஏன்னா நம்ம அந்த ஒரிஜினாலிட்டி இருந்ததுன்னா தான் பெட்டராக இருக்கும். குறையாக இருந்ததுன்னா ஒரு மாதிரி நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு வாங்கின கையோட இதை வந்து ஜிப்பை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அவரும் வந்து பொறுமையாக இதை எடுத்து பக்காவாக வந்து ரெடி பண்ணி கொடுத்தாரு. பார்த்திங்கனாவே தெரியும். ஸோ நல்ல கண்டிஷன்லேயே வந்து ரெடி பண்ணி கொடுத்தாரு. ஸோ இது வந்து மாலுக்கு வெளியில் வரும் ரோட்டில், அந்த ரோட்டில் சைடில் இருக்கும் இந்த ஷாப்பு. லெதர் இது பேக் தைக்கிற ஷாப் தான் இது. ஸோ நிறைய அந்த யூஸே பண்ணாமல் வச்சுருந்தனால எல்லாமே வந்து ஒரு மாதிரி அழுக்கடைஞ்சு அந்த ஜிப்பு வந்து சரியாகவே இல்லை. ஸோ அதனால் ஃபுல்லாக ஆயில் போட்டு பக்காவாக வந்து ரெடி பண்ணிட்டாரு. ஒன்ஸ் அந்த ஆல்டர்னேட் ஜிப்பு போட்டதுக்கப்புறம் அந்த எட்ஜஸை வந்து ஸ்டிச் பண்ணி ஆகணும், இல்லாட்டி அது திரும்ப வெளியே வந்துடும். ஸோ அதுவும் வந்து பக்காவாக எடுத்து ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தோம். திரும்ப வந்து அதை ஜிப்போட பார்க்குறதே வந்து ஒரு தனி அப்பீலாக இருந்தது. ஸோ நம்ம வந்து அந்த ஒரிஜினாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறது தானே விண்டேஜ் உலகத்தோட லட்சியம். அதான் வர்கீஸ்.